இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொத்தமல்லி துவையல். எப்பவும் கொத்தமல்லி துவையல்னால் நம்ம கருவேப்பிலை புதினா எல்லாமே சேர்ப்போம். எதுவும் சேர்க்காம வெறும் மல்லித்தழையை மட்டும் அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ரஃப்பாக பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக வடிகிற அளவுக்கு ஒரு வடிகட்டில் வடிச்சிக்கலாம். இப்போ வானல் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. என் மிளகாயில் கொஞ்சம் காரம் கம்மின்றதால கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுத்துட்டு ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிற மல்லித்தழை சேர்த்துடலாம். வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. இதில் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு மாறிடும். வெறும் கொத்தமல்லி தழையை மட்டும் வச்சு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக அதில் தண்ணியெல்லாம் ஒட்ட வடிகட்டிடுங்க. லேசாக ரொம்ப நேரம் வதக்க தேவை. லைட்டாக வதக்கிட்டு சின்ன பீஸ் புளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது, சீக்கிரம் வீணாக போயிடும். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிங்கனாக்கா அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் மசிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக வழவழன்னு அரைக்காமல் லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் துவையல்ன்றதுனால ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையல் அதில் சேர்த்துடலாம். நல்லா ஜாரில் துவையலுக்கு வழித்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா தொடர்ந்து நல்லா கிளறி விடுங்க. அப்படியே விட்டிங்கனாக்கா அந்த அடியில் மட்டும் சவந்து வந்துடும். ஃபுல்லாக அது வந்து வதக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இதே மாதிரிலாம் எல்லா பக்கமும் நல்லா வதங்கிடும். வதக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க. விட்டிங்கனாக்கா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது. இதை நல்லா வதக்கிட்டு இப்படி விட்டுட்டிங்கனாக்கா ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த எண்ணெய் ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது பாருங்கள், ஓரமாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சுது. இப்போ இது இட்லி, சப்பாத்திக்கு, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை துவையல் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.